ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ளட்டரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விட்ஜெட்னா என்ன, எத்தனை விதமான விட்ஜெட் இருக்குது, அண்ட் ஸ்கேஃபோல்ட் கிளாஸ்னால் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விட்ஜெட்னா என்ன? விட்ஜெட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜஸ்ட் ஆப் யூஐ எலமெண்ட்ஸ் தான். ஒரு ஆப்னா என்னெல்லாம் இருக்கும்? யூசர் இன்ஃபர்மேஷனை ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்ம்ங்கிறது ஒரு விட்ஜெட்டு. அந்த ஃபார்மில் நீங்கள் என்டர் பண்ணுற டெக்ஸ்ட் எல்லாம் ஒரு விட்ஜெட்டு. நெக்ஸ்ட் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதும் சப்மிட் பண்ணுவீங்கள்ல, அதுவும் ஒரு விட்ஜெட் தான். ஸோ பேசிக்காக விட்ஜெட்னா ஒரு சிங்கிள் யூஐ எலமெண்ட்ஸ் தான். இப்போது விட்ஜெட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் விட்ஜெட்டை பற்றி பார்க்கலாம். விட்ஜெட்ஸில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட், நெக்ஸ்ட்டு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட். ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணால் அந்த கான்செப்டை ரொம்ப ஈஸியாகவே புரிய வச்சிடலாம். இப்போ நம்ம ஆப்பில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அந்த ஒரு ஆப்போட சென்டரில் ஒரு இனிஷியலாக 0ன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறோம். அதோட பாட்டமில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் சிம்பிளை வச்சு அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த சென்டரில் உள்ள வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணதும் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா அதை தான் நம்ம ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிளிக் ஈவெண்ட்டை பொறுத்து ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதுன்னா அதை தான் நம்ம ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒரு சர்வர் அப்படி இல்லைன்னா ஒரு எனி அதர் சோர்ஸில் இருந்து உங்களுக்கு டேட்டா வருதுன்னா அதை ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அனிமேஷனு இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுறது, இப்போ இதெல்லாம் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டாக கன்சிடர் பண்ணிடலாம். இப்போ ஒரு இமேஜ் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுவோம். அதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகாது, ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கும். அதான் நம்ம ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்னு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேஃபோல்ட் கிளாஸை பற்றி பார்க்கலாம். ஸ்கேஃபோல்ட்னா என்னென்னா ஒரு ப்ரீடிஃபைட் விட்ஜெட் தட் ப்ரொவைட்ஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் பில்டிங் த பிரைமரி விஷுவல் லேஅவுட் ஆஃப் அன் ஆப் ஸ்க்ரீன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கேஃபோல்ட் கிளாஸில் ஆப் பார்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். இப்போ ஸ்கேஃபோல்ட் கிளாஸுக்குள்ளே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆப் பார், அதை தான் நம்ம மெயினாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்க்ரீனில் டாப்பில் நீங்கள் கொடுக்குற ஒரு டெக்ஸ்ட்டு அங்கே டிஃபால்ட்டாகவே போய் ப்ளேஸ் ஆகிரும். நீங்கள் பொசிஷன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் டாப்பில் அந்த டெக்ஸ்ட்டு போய் ப்ளேஸ் ஆகிரும். இப்போ புரிய கொஞ்சம் கஷ்டம்தான், இதை நம்ம கோடிங் யூஸ் பண்ணும்போது இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன். அடுத்தது நம்ம ஸ்கேஃபோல்டில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஆப்பார் பற்றி ஸ்டார்டிங்லேயே பார்த்தாச்சு. அடுத்த ட்ராயர்னா என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமேசான் ஆப் எடுத்துக்கிறேங்க. இப்போ அந்த அமேசான் ஆப்பில் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்பில் ஆர்டர் அண்ட் அட்ரஸ் இந்த ஆப்ஷனில் ட்ராயரில் தான் வச்சுருப்பாங்க இந்த ஆப்ஷன்ஸ்லாம். இப்போ அந்த ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், இல்லைனா 3 அண்டர்லைன்ஸ் இருக்கும். அதை நம்ம டச் பண்ணதும் ஒரு டிசைன் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை தான் நம்ம ட்ராயர்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் ஸ்கேஃபோல்ட் ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. நான் ஜஸ்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். பின்னாடி அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்பவே ஃபெமிலியர் ஆகிடும். இப்போ ஸ்கேஃபோல்ட் ஆப்பார் சொல்லிட்டேன், ட்ராயர் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாடி இருக்குது, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்குது, பாட்டம் டேப் பார், இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் லேஅவுட்டை பற்றி பார்ப்போம். இதுவும் ஜஸ்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கோடிங் டைப் பண்ணும்போது இதையும் பற்றி ஈஸியாக புரிய வச்சிடலாம். பேசிக்காக ஒரு லேஅவுட்னா என்னென்னா, ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த இடத்துல தான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது பாட்டமாக இருக்கட்டும், டாப்பில் இருக்கட்டும், அப்படி தான் நம்ம நினைப்போம். அதுக்கு நம்ம சம் லேஅவுட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி அதை கொண்டு வந்துடலாம். இப்போ என்னென்ன லேஅவுட்ஸ்லாம் இருக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். கண்டெய்னர்னு ஒன்று இருக்குது, காலம், சென்டர்னு இருக்குது, ரோ, சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ, இன்னும் நிறையா இருக்குது. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃப்ளட்டரில் கோடிங்ஸ்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஃப்ளட்டரை இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் எப்படி அதை ரன் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.